இப்போதான் பாதி தூரமே வந்திருக்கோம். இன்னும் பாதி தூரம் போக வேண்டியது இருக்கு. இதுக்கே இவ்வளோ மூச்சு வாங்குது. இதுதான் சந்தன மரம். இது கவர்மெண்ட் வெட்டிட்டு இருக்காங்க பாருங்க. லைனா பத்திக்கலாம். எல்லாருக்கும் வணக்கம். நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா விஷாரத்தில் இருக்க ஒரு இடத்துக்கு தான் வந்திருக்கோம். இந்த இடம் ஒரு அருமையான ஃபால்ஸு. வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம். அடர்ந்த காட்டுப்பகுதிக்குள்ளே போயின்னு இருக்கோம் நம்ம. அதாவது இந்த ஃபால்ஸ் வந்து காட்டுக்குள்ளே இருக்குது. நீங்கள் இந்த ஃபால்ஸ்க்குள்ளே வரணும்னா ரொம்ப சுற்றின்னு வரணும். இதுமாரி ஒத்தடி பாதை தான் இருக்கும். சில இடத்துல வழியே இருக்காது. நீங்கள் தான் பத்திரமா வரணும். அதாவது இதுக்குள்ளே வண்டிலாம் எடுத்துன்னு வர முடியாது. பாதி தூரத்துலேயே வண்டியை நிற்க வச்சுட்டு நடந்து தான் போனோம். அது மாதிரி வழி சரியில்லை இந்த இடத்துல. பாருங்க, அருமையான காட்சிகளை பாருங்க. தண்ணி அருவியா கொட்டுது. வாவ். ஃபால்ஸ் அருவியான இது. இப்போ நம்ம ஃபால்ஸுக்கு மேலே போக போகிறோம். மேலே இன்னும் நிறைய தண்ணி இருக்கும் நினைக்கிறேன். இப்போதான் பாதி தூரமே வந்திருக்கோம். இன்னும் பாதி தூரம் போக வேண்டியது இருக்கு. இதுக்கே இவ்வளோ மூச்சு வாங்குது. வாங்க மேலே போய் காட்டுறேன் உங்களுக்கு. தண்ணி ரொம்ப சுத்தமாக இருக்கு பாருங்க. தண்ணி குடி. குச்சி குச்சி துப்பிடணும். அப்பதான் வியூவர்ஸ் பார்ப்பாங்க.
ரொம்ப அருமையான மூச்சு வாங்குது, பேசவே முடியல. தண்ணி இதுக்கு மேலே தான் கொஞ்சம் அதிகமாக வருது. வாங்க போகலாம். ரொம்ப அருமையாக இருக்குது இது. இந்த ஃபால்ஸு இது வந்து விஷாரத்தில் இருக்குது. வேலூர் மாவட்டம் விஷாரம். இது வந்து குளோபல் காலேஜ் ஆப்போசிட். குளோபல் காலேஜ் ஆப்போசிட். குளோபல் காலேஜ் ஆப்போசிட்ல இருக்குது. இந்த குளோபல் காலேஜ் பசங்க எல்லாம் இங்க தான் வராங்க. இங்க தான் சரகடி பண்ணுங்க. அந்த சரகடி இருப்பானா அவன். பாருங்க, தண்ணி ரொம்ப வேகமாக வர தொடங்குது. பாருங்க, தண்ணியோட வேகம் அதிகரிக்குது. வாழ்க்கைன்னா சில அடிகள் விழத்தான் செய்யும். வாழ்க்கைன்னா சில அடிகள் விழதான் செய்யும். பாருங்க, எல்லா பக்கத்துல இருந்து தண்ணி வருது. இந்த பக்கத்துல இருந்து தண்ணி வருது, அப்புறம் இந்த பக்கத்துல இருந்து தண்ணி வருது, அதுக்கப்புறம் அந்த சைட்ல இருந்து ஒரு தண்ணி வருது. தெரியுதா உங்களுக்கு? அந்த பக்கத்துல இருந்து தண்ணி வருது. இந்த அருவி வந்து மேல இருந்து 3 பகுதியா கீழே போகுது. அதாவது ஃபால்ஸோட உச்சத்துக்கு வந்துடும். இது மேலே நம்மளால போக முடியாது. அதனால இங்க காமிக்கிறவாங்க, இதான் மலையோட உச்சி. ஃபால்ஸ் இங்கன்னா உருவாகி வருது. வாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு குளம் இருக்கும் பாரு, சிந்தா இந்த மாதிரி இருக்கும் பாரு. சிந்தா இருக்கா? எங்கதான் தண்ணி வந்து தெரியல. இது ஊத்து தண்ணி. எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க இந்த மலை. அது மட்டும் இல்லாமல் மழை வர வருதுங்க. அருவி வேற லெவல்ல இருக்கு வியூ. இது எப்பவுமே இங்க மழை வந்துட்டே இருக்கும். இங்க எப்பவுமே மழை வந்துட்டே இருக்குமா அப்படின்னு என் பக்கத்துல வேற வார்த்தை சொன்னான். மழை வேற வருதுடா, செமையா இருக்கு. மழை வேற லெவலில் அடிக்குதா?
மழை எழுத்து வாங்க போகுது. அப்படியே போ கூட போ. வர மேன் கத்தாத மேன். இங்கே செம்ம மழையில் மாட்டிக்கணும். வரும்போது இதுமாரி பார்த்து வாங்க. இதுமாரி முள்ளு செடிலாம் நிறைய இருக்குது. தெரியுது அவங்களுக்கு முள் பார்த்து வாங்க. இதெல்லாம் கையில் கீறிக்கும். போகும்போது பரவாயில்ல, வரும்போது இறங்குறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதுவும் இல்லாமல் மழை வேறு, மழையில் வேறு மாட்டிக்கணும். பாறைலாம் ரொம்ப வழுக்குது வேறு, நடக்கவே முடியல. பாருங்க பாறை எவ்வளோ வழுவழுப்பாக இருக்குது பாருங்கள். மழை வேறு பெஞ்சிச்சு மேலே, பாறைலாம் ரொம்ப வழுக்குது. ஏறுறத விட இறங்குறது தான் கஷ்டம் மலையில். அதனால் நீங்கள் எப்போனா இந்த மாதிரி பகுதிக்கு வந்தால் ஜாக்கிரதையாக இருக்கணும். இங்கே பாருங்கள், இதுதான் சந்தன மரம். இது கவர்மெண்ட் வெட்டிட்டு இருக்காங்க பாருங்கள். இப்படிதான் இருக்கும் சந்தன மரம். பாருங்கள் சந்தன மரம் அங்கே இருக்குது பாருங்கள். அதான் சந்தன மரம் பாருங்கள். ஆனால் பிளேஸு வேறு லெவலு, செம்மையாக இருக்குது பிளேஸு. நம்ம போனது அந்த மலைக்கு தான். இது வந்து இந்த பைபாஸ் வந்து பெங்களூர் டு சென்னை பைபாஸ். இது மழை வந்த காரணத்தினால, மழை வந்த காரணத்தால் நான் வந்து ஃபுல்லாக காட்ட முடியல. இருந்தாலும் ஃபால்ஸை ஃபுல்லாக காட்டணும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். யூஏ வைப்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.